நாடாளுமன்றத்தில் நிர்மலா சீதாராமன் அவர்கள் முதற்கொண்டு பேசியிருக்காரு. தமிழை வந்து காட்டுமிராண்டி மொழின்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி. தூத்துக்குடி நாடாளுமன்ற எம்பி கனிமொழி அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு, பாரதியார் போல அவர் வந்து ஒரு ஆதங்கத்தில் பேசினாரு. இதை எப்படி பாக்குறீங்க? நிர்மலா சீதாராமனுக்கு நாம் ஒரு கேள்வி கேட்க வேண்டியது இருக்கு. இப்ப நிர்மலா சீதாராமனுக்கு நாம் ஒரு கேள்வி கேட்க வேண்டியது இருக்கு. நிர்மலா சீதாராமன் அவர்களே, உங்களுக்கு தமிழ் மொழி மேல அவ்வளவு பற்றும் பாசமும் இருந்தால் நாங்களும் உங்ககிட்ட அதே கேள்வியை கேட்கிறோம். தமிழை நீஷ பாஷை என்று பழித்து பேசிய காஞ்சி சங்கராச்சாரியாரான ஜகத்குரு லோககுரு சரஸ்வதி சங்கராச்சாரியார் அவர்களை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஓடுற தண்ணிய தடுத்து நிறுத்தி 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தன் அணை கட்டிட்டு போயிருக்கிறான். உலகத்துல 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி கட்டப்பட்ட அணைகள் இன்னைக்கு எத்தனை செயல்பாட்டுல இருக்கு? இல்ல 2000 வருஷத்துக்கு முன்னாடி அணை கட்டியிருப்பாங்களானே தெரியல. 2000 வருஷமாவும் அந்த அணை செயல்பாட்டுல இருக்கிறது தமிழ்நாட்டுல மட்டும்தான். கட்டினது தமிழர்கள், அதை மேற்பார்வையிட்டு கட்டியது கரிகாலன். இப்ப இதெல்லாம் அறிவியல் இல்லையா தம்பி? உங்கள்கிட்ட கேட்கிறேன், திராவிடர்கள் இதை எப்படி புரிஞ்சு வச்சுக்கிறாங்க? அவங்க என்னைக்கு புரிஞ்சுக்கிட்டாங்க தமிழர்களோட அறிவை? சுபவீர பாண்டியன் ஒரு இடத்துல பேசியிருக்காரு ஒரு நேர்காணல்ல. சொல்லுங்க. ஐயா வந்து ஒரு இடத்துல ஆதங்கப்பட்டு சொன்னாரு, தமிழ் தான், எனக்கு தமிழை விட்டா எனக்கு வேற என்ன தெரியும், அரசு வந்து தமிழ் வந்து பயிற்சி மொழியா கொண்டதுக்கு நான் ஆதரவு கொடுக்குறேன், எனக்கு தமிழை தவிர எதுவுமே தெரியாதுங்க அப்படின்னு சொல்லி சொன்னதா சுபவீர பாண்டியன் அவர்கள் வந்து. ஆமா, ஐயாவுக்கு வந்து துளி அளவுக்கு கூட மானம் மரியாதை சூடு சொரணை எதுவுமே கிடையாது. கடுமையான வார்த்தைகளால அவருடைய பிழைப்புக்காக அவர் எவ்வளவு பொய்களை வேண்டுமானால் சொல்லலாம். அதையெல்லாம் நாங்க ஏத்துக்கணும் அப்படின்னு நினைக்க கூடாது. இவ்வளவு முரண்கள் இருக்கு. இதைத்தான் ஒருத்தர் வந்து அழகா சொல்லியிருந்தாரு, எத்தனை முரண்கள் இருந்தாலும் முரண்களை கடந்து நம்மளுடைய கொள்கை தலைவர் வந்து நம்ம பின்பற்றுவோம். யார் அது? விஜய் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு. முதல்ல எந்த இடத்துல ஈவேராவை விஜய் அவர்கள் ஏத்துக்கிட்டாரு, எந்த இடத்துல அவரை மறுக்கிறாரு அப்படிங்கறத தெளிவா சொல்லுங்க. கடவுள் மறுப்புல மட்டும் நாங்க அவரை ஏத்துக்கிட்டோம். அப்ப ஈவேராவோட மொழி கொள்கையை விஜய் அவர்கள் ஏத்துக்கிட்டாரு, அந்த மாதிரி தான் பொருள் போடும். நாம் வீட்டில் தமிழ் பேசுகிறோம், கடித போக்குவரத்து நிர்வாகம் மக்களிடம் பேச்சு இவைகளை தமிழில் நடத்துகிறோம், சமயத்தை சமய நூல்களை இலக்கியத்தை தமிழில் கொண்டு இருக்கிறோமே, சரி இதற்கு மேலும் சனியனான தமிழுக்கு என்ன வேணும்? பெரியார் கேட்டு இருக்கிறாரு. இதை ஏத்துக்கிறாரா விஜய்? அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550014440 9345044044. கிளவுட் கம்ப்யூட்டிங் மற்றும் டெவாப்ஸில் முழுமையாக தேர்ச்சி பெற ஆர்வம் உள்ளவரா நீங்கள்? இந்தியாவிலேயே முதல் முறையாக இகாஸ் கிளவுட் 1-to-1 மற்றும் குழு முறையிலும் அனுபவம் மிக்க பயிற்சியாளர்களால் ஆன்லைன் வழியாக வகுப்புகளை வழங்குகிறது. தினசரி மற்றும் வாராந்திர பயிற்சி வகுப்புகள் மூலம் கிளவுட் மற்றும் டெவாப்ஸ் சான்றிதழ்களை பெறலாம். மேலும் தொடர்பு கொள்ள www.ecoscloud.com என்ற இணையதளத்தில் பார்வையிடுங்கள். சாட்டை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் தமிழ் தேசியவாளர் ஐ வலையொலி நிறுவனர் திரு ஐ மயிலன் அவர்கள். அண்ணா வணக்கம். வணக்கம். நலமா இருக்கீங்களா? நலமா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும்ண்ணா. மீண்டும் மீண்டும் இந்த பெரியார் விவகாரம் வந்து பெரிதாகி கொண்டே போயிருக்கு. நாடாளுமன்றத்தில் நிர்மலா சீதாராமன் அவர்கள் முதற்கொண்டு பேசியிருக்காரு, தமிழை வந்து காட்டுமிராண்டி மொழின்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி. அதற்கு திமுக சார்பில் வந்து திராவிடர் கழக சார்பில் வந்து பல பேர் எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு இருக்காங்க. தூத்துக்குடி நாடாளுமன்ற எம்பி கனிமொழி அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு, பாரதியார் போல அவர் வந்து ஒரு ஆதங்கத்தில் பேசினாரு, பாரதியார் வந்து தமிழ் மெல்லஸ் ஆகும்னு சொன்னாரு, அந்த மாதிரி தான் தந்தை பெரியார் அவர்களும் சொன்னார் காட்டுமிராண்டி மொழின்னு, அதை பிடிச்சிக்கிட்டு வந்து நீங்க பேசாதீங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதை எப்படி பாக்குறீங்க? அம்மையார் கனிமொழியோட கருத்துக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடி நிர்மலா சீதாராமனுக்கு நாம் ஒரு கேள்வி கேட்க வேண்டியது இருக்கு. இப்போ நீங்கள் திமுகவின் நாடாளுமன்ற உறுப்பினர்களை பார்த்து ஒரு கேள்வியை கேட்டு இருக்கிறீங்க. நியாயமான கேள்வி, நாங்கள் அதை வரவேற்கிறோம். அதுக்கு அவங்க வந்து தக்க பதிலை சொல்லி தான் ஆகணும். நீங்கள் வந்து தமிழர்னு ரொம்ப உணர்ச்சி பொங்க பேசுகிறீங்க, ஆனால் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் தமிழை காட்டுமிராண்டி மொழி என்று பேசிய இழிவுபடுத்திய ஈவேரா அவர்களுக்கு எல்லா அலுவலகத்திலையும் படம் வச்சு ஃப்ரேம் போட்டு மாலை போட்டு மரியாதை செலுத்துறீங்களே, இது முரண்பாடா இல்லையா? இதுதான் நிர்மலா சீதாராமனோட கேள்வி. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப நிர்மலா சீதாராமனுக்கு நாம ஒரு கேள்வி கேட்க வேண்டியது இருக்கு, சரியா? நிர்மலா சீதாராமன் அவர்களே, உங்களுக்கு தமிழ் மொழி மேல அவ்வளவு பற்றும் பாசமும் இருக்கா? திடீர்னு ஒரு பாசம் வந்திருக்கலாம். அதான் சொல்றேன், உங்களுக்கு அவ்வளவு பற்றும் பாசமும் இருந்தால் நாங்களும் உங்ககிட்ட அதே கேள்வியை கேட்கிறோம். தமிழை நீஷ பாஷை என்று பழித்து பேசிய காஞ்சி சங்கராச்சாரியாரான
ஜகத்குரு லோககுரு சரஸ்வதி சங்கராச்சாரியார் அவர்களை நீங்க எப்படி பாக்குறீங்க? நீங்க அவரை போற்றி புகழ்ந்து தானே பேசுறீங்க. இதுல முக்கியம்னா இவரும் இவங்களுக்கு பெரியாரு, இவர் இவங்களுக்கு பெரியாரு. அதே தான் சொல்றேன். நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் தீக்குறளை சென்றோதோம் அப்படின்னு ஆண்டாளோட திருப்பாவை வரிகளை மேற்கோள் காட்டி வைணவர்கள் யாரும் திருக்குறளை படிக்கவே கூடாது, திருக்குறள் ஒரு தீக்குறள் அப்படின்னு பேசின அந்த சரஸ்வதி சங்கராச்சாரியார் அவர்களை இந்த ஆரியர்கள் தலைமேல் வைத்து கொண்டாடுவது போல தமிழை காட்டுமிராண்டி மொழி என்று பேசிய இழிவுபடுத்திய ஈவேராவை இந்த திராவிடர்கள் தலைமேல் வைத்து கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். ஆக மொத்தம் ஆரியர்களும் சரி திராவிடர்களும் சரி தமிழ் மொழிக்கும் தமிழர்களுக்கும் தமிழ் நாட்டிற்கும் எதிரானவர்கள் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நாம மேற்கொண்டு பேசணும். இப்ப அம்மையார் கனிமொழி சொன்ன கருத்துக்கு வரலாம். என்ன சொன்னாங்க? அதாவது பாரதியார் வந்து சொல்லியிருந்தார் தமிழினி மெல்ல சாகும்னு சொல்லி ஒரு ஆதங்கத்துல சொன்னார். அந்த மாதிரி தான் தந்தை பெரியார் அவர்களும் காட்டுமிராண்டி மொழின்னு சொன்னாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை வேற யாராவது சொல்லியிருந்தா கூட சரி போனா போட்டோம் எதுவும் தெரியாம பேசுறாங்க அப்படின்னு சொல்லி கடந்து போயிடலாம். ஆனா கனிமொழி அவர்கள் ஒரு மிகப்பெரிய கவிஞர், படிப்பாளி. அவங்க இப்படியெல்லாம் சப்பக்கட்டு கட்டுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. பாரதியார் என்ன சொன்னார் அதை முழுசா சொல்லணும். இவங்க சொல்ற அந்த பாரதியார் பாடல் என்ன அப்படிங்கிறத நான் ஒரு 4 வரி மட்டும் நான் படிச்சு காட்டுறேன். மெல்ல தமிழினி சாகும் மேற்கு மொழிகள் உலகில் ஓங்கும் என்று மடையர்கள் அறிவற்றவர்கள் கூறி திரிவர். அந்த சொல்லத்தகாத சொல்லை பொய்ப்பித்து 8 திசையெங்கும் சென்று கலைவளத்தை தமிழகத்திற்கு கொண்டு வாருங்கள். கடவுள் அரசியல் புலவர் முயற்சியாலும் இந்த பெரும் பழி தீரும். அடுத்ததா சொல்றாரு பாருங்க, தமிழன்னை உலகத்தில் என்றும் கோலோச்சி இருப்பாள். இதுதான் அந்த முழு பாடல். ஈவேரா என்ன சொன்னாரு? காட்டுமிராண்டி மொழின்னு சொன்னார். தமிழ்ல வந்து நவீன கருத்துக்கள் இல்லை. இது எப்படி இருக்கு, இது எப்படி இருக்கு? சூரிய ஒரு படத்துல கோவில் வாசல்ல செருப்பு எடுத்து காட்டுவார்ல, உனக்கு இதுவும் இதுவும் ஒண்ணா, ஒரே பிராண்டா அப்படின்ற மாதிரி ஒரு புது செருப்பையும் ஒரு தேஞ்சு போன செருப்பையும் காட்டுவார்ல, அது மாதிரி ஈவேரா சொன்ன கருத்தும் பாரதியார் சொன்ன கருத்தும் உங்களுக்கு ஒரே மாதிரி இருக்கு. பாரதி என்ன சொல்றான்? உலகெங்கும் போங்க, எல்லா அறிவு செல்வங்களையும் கொண்டு வாங்க, அதை தமிழுக்கு கொண்டு வாங்க, தமிழ்ல மொழிபெயர்த்து அதை உலகத்திற்கு கொண்டு போய் சேருங்க, தமிழன்னை என்றைக்கும் கோலோச்சி இருப்பாள் அப்படிங்கிறாரு. ஈவேரா என்ன சொன்னாரு? தமிழ்ல என்ன இருக்கு, அது ஒரு காட்டுமிராண்டி மொழி அப்படின்னு சொன்னாரு. எப்படி நீங்க இது ரெண்டுத்தையும் ஒப்பிட்டு பேசுறீங்க? ஆக அம்மையார் கனிமொழி சொன்னது முற்றிலும் தவறானது. ஈவேரா அவர்கள் தமிழ் மொழியை இழிவுபடுத்த வேண்டும் என்கின்ற நோக்கத்திற்காகத்தான் அப்படி பேச. அவருக்கு ஏன் அந்த நோக்கம் இருக்கு? ஏன்னா தமிழர்கள் போராடி இருக்காரு, தொண்டு செய்து பழுத்த பழம் சொல்லி பாரதிதாசனே பாராடி இருக்காரு. அந்த இடத்துல தான் ஏமாந்துடுறோம் எல்லாரும். இல்ல அப்படி ஒரு பாரதிதாசன் உட்பட பல தமிழ் அறிஞர்கள் தலைவர்கள் ஈவேரா அவர்களை போற்றி புகழ்ந்து பேசியது என்பது மாபெரும் பாவம். அவங்களும் ஏதோ ஒரு விதத்துல இந்த தமிழ் இனத்திற்கு தெரிஞ்சோ தெரியாமலையோ ஒரு துரோகத்தை செஞ்சுட்டு போயிட்டாங்க. ஈவேரா அவர்களோட உள்நோக்கத்தை சரியாக புரிந்து கொள்ளாமல் பாரதிதாசன் ஆகட்டும், பாவாணர் ஆகட்டும், மற்றும் பல தமிழ் அறிஞர்கள் தலைவர்கள் ஆகட்டும் ஈவேராவை தலையில் தூக்கி வைத்து கொண்டாடி விட்டார்கள். அது மிகப்பெரிய தவறாக போய் முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு அதனுடைய பாவ பலன்களை எல்லாம் யார் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க? இன்றைக்கு இருக்கின்ற தமிழர்களான நாம அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறோம். என்ன பாவம்? தமிழர்கள் தங்களுடைய மொழி அடையாளம், இன அடையாளம் எல்லாத்தையும் இழந்துட்டு நிற்கிறோம். தங்களுடைய சொந்த மண்ணிலேயே ஆட்சி அதிகாரத்தை இழந்து அடிமைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் தமிழர்கள். அதுலயும் பெரிய கொடுமை என்ன அப்படின்னா, தாங்கள் அடிமையாகத்தான் இருக்கிறோம் என்பதையே அறியாமல் உணராமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதற்கெல்லாம் காரணம் யாரு அப்படின்னு போய் தேடி பார்த்தா அது ஈவேரா கிட்ட தான் போய் நிக்குது. இல்ல கனிமொழி அவர்கள் இப்படி ஒரு கருத்து வைக்கிறாங்க. ஆனா குலத்துருமணி அவர்கள் வந்து இன்னொரு கருத்து ஒன்று வைக்கிறார். அவர் என்ன சொல்றாருன்னா, தமிழ்ல காட்டுமிராண்டி மொழின்னு ஏன் சொன்னார்னா, தமிழ்ல காட்டுமிராண்டித்தனமான சொற்கள் இருக்கு, நவீனத்தனமான எந்த ஒரு அறிவியல் கண்டுபிடிப்போ ஒரு மருத்துவமோ எதுவுமே கிடையாது, அதனால அதை காட்டுமிராண்டி மொழின்னு சொல்லிட்டாரு. நான் மேற்கொண்டு எல்லாருடைய கருத்துக்கும் பதில் சொல்றதுக்கு முன்னாடி ஈவேரா உண்மையாகவே என்ன சொன்னாரு அப்படிங்கிறத தெளிவுபடுத்துறேன். 1968 ஈவேரா அவர்கள் தமிழ் காட்டுமிராண்டி மொழி ஏன் அப்படிங்கிற தலைப்புல ஒரு சிறிய
புத்தகத்தை எழுதி வெளியிட்டார். அதிகபட்சம் அந்த புத்தகம் 20 பக்கங்கள் கூட இருக்காது. யார் வேணும்னாலும் ஒரே நாளில் அதை படித்து முடிச்சிட முடியும். நல்லா படிக்கிறவங்க 2 மணி நேரத்தில் அந்த புத்தகத்தை படிச்சிடலாம். சரியா? உணர்வுள்ள தமிழர்கள் அந்த புத்தகத்தை படிக்கும் போது ரத்தம் கொதிக்கும். அந்த அளவுக்கு தமிழ் மொழியையும் தமிழ் அறிஞர்களையும் புலவர்களையும் கேவலப்படுத்தி இருப்பாரு ஈவேரா அவர்கள். சரியா? புத்தகம் என்ன தலைப்புல? இன்னைக்கு அந்த புத்தகம் வந்து தமிழும் தமிழரும் அப்படிங்கிற தலைப்புல விற்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 7 to 8 பதிப்புகள் தாண்டிருச்சு. இன்னைக்கும் அந்த புத்தகத்தை வித்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அந்த புத்தகம் விற்கப்படுவதே தமிழர்களின் தன்மானத்திற்கு இந்த திராவிட பிறமொழியாளர்கள் விட்ட சவால். இல்ல அவ்வளோ பெரிய கருத்துக்கள்லாம் இருக்குதா அது? அதுதான் நான் இப்ப படிச்சு காட்ட போறேன். இப்ப உன் மொழியை நான் வந்து படித்தும் இழித்தும் பேசி அதை புத்தகமா போட்டும் வித்துக்கிட்டு இருக்கிறேன். உன்னால என்ன பண்ண முடியும் அப்படின்னு நம்மை நோக்கி இந்த திராவிடர்கள் சவால் விட்டு இருக்கிறாங்க. நீ என்ன பண்ணிடுவேன்? இங்க ஆட்சி அதிகாரத்துல இருக்கிறதே நான் தான். கருத்து சுதந்திரம் என்ன கருத்து சுதந்திரம்? புத்தகங்கள் இதே கருத்து சுதந்திரம் எனக்கு ஆந்திராவிலையும் கர்நாடகாவிலையும் கேரளாவிலையும் இருக்குமா? அவன் மாநிலத்துல போயிட்டு அவனோட மொழியை இப்படியெல்லாம் கேவலப்படுத்தி பேசிட்டு நீங்க வந்துட முடியுமா? திரும்பி உலகத்துல எந்த நாட்டிலேயாவது இந்த அநியாயம் நடக்குமா? இவர் முன் வச்ச விமர்சனங்கள்ல முதல்ல ஏதாவது நியாயம் இருக்க? அதையே அக்கா நாம பிரிச்சு பார்க்கணும். சரியா? இப்ப தமிழ் காட்டு மிராண்டி மொழி அப்படிங்கிறாரு. காட்டு மிராண்டி மொழி அப்படின்னு எந்த மொழியை சொல்லுவோம்? காட்டு மிராண்டிகள்னா யாரு? முதல்ல அதுக்கு பதில் சொல்லுங்க. யாரு காட்டு மிராண்டிகள்? ஒரு நாகரிகமற்ற நாகரிகமற்ற காடுகளில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பழங்குடி சமூகத்தை சேர்ந்தவர்களை காட்டு மிராண்டிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க பேசுற மொழிய நீங்க காட்டு மிராண்டிகள் மொழி அப்படின்னு சொன்னா அது ஏற்புடையதா இருக்கும், கொஞ்சம் பொருத்தமாகவும் இருக்கும். ஆனா அதையும் கூட அப்படி சொல்லக்கூடாது. ஏன்னா அதை வந்து ஆதிவாசிகள் மொழி, பழங்குடியினர் மொழி, மானுடவியல் பார்வையில இப்படிதான் அதை சொல்லணும், அவங்களோட மொழி. சரி, அப்படி கூட நீங்க சொல்ல மாட்டீங்க, நான் வந்து காட்டு மிராண்டி மொழின்னு தான் சொல்லுவேன்னா ஏன் அப்படி சொல்றோம்? ஏன்னா அந்த காடுகளில் வசிக்கின்ற பழங்குடியினருக்கு இலக்கியமோ இலக்கணமோ அறிவியலோ எதுவுமே தெரியாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த காடு தான் உலகம். அங்கு இருக்கின்ற வாழ்வாதாரம் வேட்டையாடுதல், உணவு சேகரித்தல், இனப்பெருக்கம் செய்தல், இது மட்டும்தான் அவங்களுடைய வாழ்க்கையா இருக்கும். இதை சார்ந்து மட்டும்தான் அவங்களுடைய மொழியும் இருக்கும். அதனால அந்த மொழியின் வளம் என்பது ரொம்ப குறைவாகத்தான் இருக்கும். சொல்வளம் பொருள் வளம் எல்லாமே கம்மியா தான் இருக்கும். அதனால நீங்க அந்த மொழியை சொன்னீங்கன்னா ஒரு பொருத்தம் இருக்கும். தமிழ் மொழி 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே, இன்னும் சரியா சொல்லணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 5000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே செழுமையான இலக்கியங்களையும் இலக்கண வளங்களையும் கொண்டிருந்த ஒரு மொழி. இல்ல அறிவியல் கண்டுபிடிப்புகள், அதுக்கு வரேன் ஒன்னொன்னா வரேன் நான். முதல்ல இந்த ஈவேராவோட தற்குறித்தனத்தை நாம தெளிவுபடுத்தணும். எந்த சொல்ல எங்க எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிற அடிப்படை அறிவே இல்லாம பேசிட்டு போனார் இல்ல, அவருடைய முட்டாள்தனத்தை நாம உலகத்துக்கு வெளிச்சம் போட்டு காட்டணும். அப்போ ஒரு பழங்குடியினர் பேசுகின்ற மொழியை நீங்க காட்டு மிராண்டின்னு மொழின்னு சொல்லி இருந்தா அதை நாம ஏத்துக்கலாம். அதுவும் கூட தப்பு தான். அவனோட மொழி அவனுக்கு பெருசு. ஏன்னா அதுல உள்ள வளங்கள் பத்தி அவங்களுக்கு அதுக்குன்னு சில அறிவியல் டேர்ம்ஸ் இருக்கு, மானுடவியல்ல அதுக்குன்னு சில சொற்கள் இருக்கு, அதைத்தான் நீங்க பயன்படுத்தணும். ஆனா தமிழ் மொழி என்பது 2500 ஆண்டுகளுக்கு முன்பாகவே தொல்காப்பியம் என்கின்ற வளமையான இலக்கணத்தை பெற்றிருந்த ஒரு மொழி. தொல்காப்பியர் கூட அந்த இலக்கணத்துல என்ன சொல்றாரு? என்மனார் புலவர், என்னுடைய புலவர்கள், எனக்கு முன்னால் இருந்த புலவர்கள் இப்படியெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறாரு. அப்ப தொல்காப்பியருக்கு முன்னாடியே இலக்கியங்களும் இலக்கணங்களும் இருந்திருக்கிறது என்பது நமக்கு தெளிவா தெரிய வருது. அப்ப எவ்வளவு செழுமையான ஒரு இலக்கியம்! அப்படிப்பட்ட இலக்கியங்களை கொண்ட ஒரு மொழியை நீங்க எப்படி காட்டு மிராண்டி மொழின்னு சொல்லலாம்? இவர் சொல்றாருல, தமிழ்ல வந்து மூட நம்பிக்கைகள் மட்டும்தான் இருக்கு, புராணங்கள் இருக்கு, என்ன இருக்கு தமிழ்ல, கடவுள் நம்பிக்கைகள் இருக்கு அப்படின்னு சொல்றாருல்ல. இந்த அளவுக்கு தான் இவருக்கு தமிழ் தெரிஞ்சிருக்கு. இன்னும் சொல்ல போனா இவருக்கு தமிழே தெரியாது. எதை பத்தியும் முழுமையான அறிவு அப்படிங்கிறது ஈவேராவுக்கு எந்த காலகட்டத்திலையும் இருந்தது இல்லை. இவரு சங்க இலக்கியத்தை படிச்சாரா இல்லையான்னு கூட தெரியல. சங்க இலக்கியத்துல அதனுடைய அமைப்புகளை நீங்க ஆராய்ச்சி பாருங்க. அது எப்படி பிரிக்கப்பட்டு இருக்கு? அகம் புறம்னு பிரிக்கப்பட்டு இருக்கும். அதாவது மனித வாழ்க்கைய
அக இலக்கியங்களாகவும் புற இலக்கியங்களாகவும் பிரிச்சு வச்சிருப்பாங்க. உலகத்திலேயே 2500 ஆண்டுகளுக்கு முன்பாகவே செக்யூலர் லிட்ரேச்சர், அதாவது மத சார்பற்ற இலக்கியம் கொண்ட ஒரே மொழி தமிழ் மொழி தான். கட்டாயமாக மனித வாழ்வை மட்டுமே பாடிய ஒரு மொழி தமிழ் மொழி தான். இல்லை, இதை இப்படி எடுத்துக்கலாம். ஏன்னா பக்தி இலக்கியங்கள்லாம் தோன்றி வந்ததுக்கு அப்புறம் தான் பெரியார் அவர்கள் வந்திருக்காரு. இது எல்லாமே சேர்த்து சங்க இலக்கியம் அவர் ஒரு புரிதல்ல இருந்து. பக்தி இலக்கியத்துல கூட எவ்வளவு அறிவியல் கருத்துக்கள் இருக்கு அப்படிங்கிறத என்னால எடுத்து சொல்ல முடியும். நான் அதுக்கும் கூட ஒரு எடுத்துக்காட்ட சொல்றேன். அப்ப 2500 ஆண்டுகளுக்கு முன்பாகவே மத சார்பற்ற இலக்கியங்கள். இப்ப சமீபத்துல கூட ஒரு தொல்லியல் தொடர்பான ஆய்வறிக்கையை தமிழ்நாடு அரசே வெளியிட்டுச்சு. இரும்பு நாகரிகம் என்ன சொல்றாங்க அதுல? அதாவது அதாவது ஸ்டாலின் அவர்கள் வந்து சொல்லும் போது என்ன சொல்லியிருந்தாருன்னா, இந்தியாவோட வரலாறை இனி தமிழ்நாட்டில இருந்து தான் தொடங்கணும். ஏன் அப்படின்னா கிமு 3365 அதாவது இன்றிலிருந்து 5500 ஆண்டுகளுக்கு முன்பாகவே தமிழர்கள் இரும்பை பயன்படுத்த தொடங்கி விட்டார்கள். அதுவும் துருப்பிடிக்காத இரும்பு. புரியுதா உங்களுக்கு? அப்ப அந்த துருப்பிடிக்காத இரும்பை உருவாக்க வேண்டும் என்றால் அதற்கென்று சில அறிவியல் தொழில்நுட்ப அறிவுகள் தேவைப்படும். இப்ப நீங்க இயற்கையிலேயே இரும்பு மூலப்பொருள் கிடைக்குதுன்னு வைங்க, அது துருப்பிடிக்காத இரும்பா கிடைக்காது. அதுல நிறைய கார்பன் இருக்கும். சராசரியா ஒரு இரும்பை உருக்கணும் அப்படின்னா உங்களுக்கு 1000 இருந்து 1100 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை இருந்தாலே இரும்பை உருக்கிட முடியும். ஆனா அதுல இருக்கிற கார்பன் அளவை நீங்க கம்மி பண்ணணும். கம்மி பண்ணா மட்டும்தான் துருப்பிடிக்காத இரும்பு கிடைக்கும். அப்படின்னா அதுக்கு மேலும் நீங்க ஒரு 200 டிகிரி வந்து அதிகமாக வெப்பப்படுத்தணும், வெப்பநிலையை அதிகப்படுத்தணும். அப்ப இந்த தொழில்நுட்பத்தை கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறான். இரும்பு உருக்கு ஆலைகள் இருந்திருக்கு, அதுல 1200 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையை அவன் உருவாக்கி இருக்கிறான். அதை வச்சு துருப்பிடிக்காத இரும்பை உருவாக்கி உலகத்திலேயே முதல் முறையாக இரும்பு நாகரிகத்துல அடி எடுத்து வச்சிருக்கிறான் தமிழன். இந்த இரும்பு நாகரிகத்தை தொட்டே எவ்வளவு அறிவியல் கருத்துக்கள் ஒளிஞ்சிருக்கு தெரியுமா? ஆனா இந்த கண்டுபிடிப்புகள்லாம் இப்பதான் வருது. பெரியார் அவர்களுடைய காலத்துல கிடையாது. இல்ல யாரு பெரியாருடைய காலத்துல தமிழர்கள் யாரும் இரும்பை பயன்படுத்தலையா? வெளியே தெரியாதுல்ல தம்பி. ஒவ்வொரு இனத்திற்கும் ஒரு அறிவியல் வரலாறு அப்படிங்கிறது இருக்கும். இப்ப இந்த இரும்பு நாகரிகம் மாதிரியே தமிழர்களோட ஆயுத நாகரிகம் ஆயுத தொழில்நுட்பம் அப்படிங்கிறது இன்னும் ஒரு படி மேல. கண்டிப்பா நீங்க வந்து தமிழர் தொழில்நுட்பம் அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்கு. புத்தகத்தை எழுதினவரோட பேர் எனக்கு நினைவில்லை. ஆனா தமிழர்களோட சங்ககால தொழில்நுட்பங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பட்டியல் போட்டு இருப்பார். குறிப்பா தமிழர்களோட ஆயுத தொழில்நுட்பம் எப்படிப்பட்டது அப்படிங்கிறத எடுத்து படிச்சு பாருங்க. பன்றிப்பொறி அப்படின்னா போர்ல பயன்படுத்துற ஒரு போர் இயந்திரம். அதை நீங்க ஏவி விட்டீங்கன்னா எதிராளிகளோட உடல் அப்படியே துண்டை கிழிச்சிட்டு போயிடும். இப்படி கோட்டையை பாதுகாக்கிறதுக்குன்னு ஒரு போர் இயந்திரம், ஒரே நேரத்துல பலாயிரக்கணக்கான அம்புகளை வீசி எறிகின்ற போர் இயந்திரங்கள், இது எல்லாமே இருந்திருக்கு. சிலப்பதிகாரத்திலையும் அதற்கான குறிப்புகள் இருந்திருக்கு. அடுத்ததான் நீங்க பக்தி இலக்கிய காலகட்டம்னு எடுத்துக்கிட்டா கூட வான் உயர்ந்த கோவில்கள். இந்த கோவில்களை கட்டணும் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு பொறியியல் அறிவு தேவைப்படும்ல. கட்டிடக்கலை, இன்னைக்கு சிவில் இன்ஜினியர்னு படிக்கிறானா இல்லையா? அப்ப அந்த மாதிரியான கட்டிடங்களை கட்டுவதற்கு நமக்கு சில அறிவியல் கருத்துக்கள், அறிவியல் தொழில்நுட்பங்கள், கணக்கீடுகள் இதெல்லாம் தேவைப்பட்டு இருக்கணும்ல. கட்டடம் இப்படி கட்டி. அப்ப அந்த அறிவே இல்லாதவன் எப்படி அவ்வளவு பெரிய கோவிலை கட்டி இருக்க முடியும்? இவனுங்க உடனே என்ன தெரியுமா சொல்லுவாங்க? அந்த அறிவை பயன்படுத்தி நீ கோவிலை தானே கட்டின, நீ ஒன்னும் பள்ளிக்கூடத்தை கட்டல, மருத்துவமனையை கட்டலையே. அவ்வளவுதான் இவனுங்களோட அறிவு. இவனுங்க அந்த அளவுக்கு தான் வரலாறு படிச்சிருக்கிறானுங்க. கோவில் அப்படிங்கிறது வெறும் கோவில் கிடையாது. அன்றைய காலகட்டத்துல கோவில் அப்படிங்கிறது வழிபாட்டையும் தாண்டி ஒரு ஆவண களரியா செயல்பட்டு இருக்கு, பாடசாலையா செயல்பட்டு இருக்கு. புரியுதா உங்களுக்கு? மருத்துவமனையாவும் செயல்பட்டு இருக்கு. புரியுது. ராஜராஜனோட அக்கா குந்தவை நாச்சியார் அவர்கள் அவங்க தந்தையோட பேர்ல ஒரு மருத்துவமனையை, ஆதுர சாலையை கட்டினாங்க. தஞ்சாவூர் கோயில் மருத்துவமனையை கட்டினாங்க. அது பக்கத்திலே தஞ்சை கோவிலுக்கு பக்கத்திலேயே அது கட்டப்பட்டுச்சு. ரெண்டாவது, அந்த கோவில் சார்ந்த பொருளாதார வளர்ச்சி, நம்ம ராஜராஜனோட புகழ்பெற்ற திட்டம் சாவா மூவா பேராடு. கோவிலுக்குன்னு இத்தனை ஆடு தானமா கொடு, அதை நான் வந்து என்ன சொல்றது ஏழைகளுக்கு கொடுப்பேன். அந்த ஆடு பெருகும் போது அதுல குறிப்பிட்ட ஆடை இன்னும் ஒருத்தருக்கு, நீ வந்து அந்த ஆட்டுல இருந்து கறக்கிற பால்ல இருந்து நெய் எடுத்து கோவிலுக்கு விலக்கரிக்க கொடுக்கணும்.
மற்ற பயன்களை நீ பெற்றுக்கலாம், மற்ற பயன்களை நீ வச்சுக்க அப்படிங்கிறது. அப்ப அந்த கோவில் சார்ந்த பொருளாதாரம், கல்வி, மருத்துவம் அப்படின்னு அவ்வளோ விஷயங்கள் இருக்கு. ஆனா அவரையும் ஆரிய அடிவருடின்னு தானே சொல்றாங்க. யாரு? ராஜராஜ சோழன். அது 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 வேற டிபேட்டு, நம்ம அதை ஒரு நாள் தனியா பேசலாம். அப்ப கோவில், ரெண்டாவது ஆயுத தொழில்நுட்பம், இன்னொரு விஷயத்த மறந்துட்டோம் பாருங்க, கல்லணை. ஓடுற தண்ணிய தடுத்து நிறுத்தி 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தன் அணை கட்டிட்டு போயிருக்கிறான். எவ்வளவு பெரிய விஷயம் அது. உலகத்துல 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி கட்டப்பட்ட அணைகள் இன்னைக்கு எத்தனை செயல்பாட்டுல இருக்கு? இல்ல 2000 வருஷத்துக்கு முன்னாடி அணை கட்டியிருப்பாங்களானே தெரியல. இல்ல முயற்சிகள் நடந்துச்சு. ஈஜிப்துலயும் சிந்துவெளியிலையும் அதற்கான முயற்சிகள் நடந்ததை பார்க்க முடியுது. ஆனா அதெல்லாம் வெற்றிகரமா இல்லை. ஆனா 2000 வருஷமாவும் அந்த அணை செயல்பாட்டுல இருக்கிறது தமிழ்நாட்டுல மட்டும்தான். கட்டினது தமிழர்கள், அதை மேற்பார்வையிட்டு கட்டியது கரிகாலன். இப்ப இதெல்லாம் அறிவியல் இல்லையா தம்பி? இல்ல இதெல்லாம் அப்பனா இவங்க எப்படி புரிஞ்சு வச்சுக்கிறாங்க? யாரு? உங்கள்கிட்டே கேட்கிறேன். திராவிடர்கள் இதை எப்படி புரிஞ்சு வச்சுக்கிறாங்க? அவங்க என்னைக்கு புரிஞ்சுக்கிட்டாங்க தமிழர்களோட அறிவை? நான் இன்னும் சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், அது அந்த பட்டியல் நீந்துகிட்டே போகும். தமிழர்களோட மருத்துவ அறிவு எப்படிப்பட்டது, அந்த மருத்துவ சுவடிகளை எல்லாம் ஜெர்மன்ல இருக்கிற முக்கியமான ஆவண காப்பகங்கள்ல வச்சு இன்னைக்கும் ஆராய்ச்சி செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இவங்க அதெல்லாம் சொன்னா ஏதோ சூடோ சயின்ஸ் பேசுறேன்னு நினைச்சுக்குவாங்க. ஆனா உண்மைதான். ஜெயசீல ஸ்டீஃபன் அப்படிங்கிறவரு தமிழ் மருத்துவர்களிடம் இருந்து ஐரோப்பியர்கள் என்னென்ன மாதிரியான அறிவுகளை பெற்றுக்கொண்டார்கள் அப்படிங்கிறதுக்கு தனி புத்தகமே போட்டு இருக்கிறார். அந்த புத்தகத்திற்கான ஆய்வு குறிப்புகளை அவர் எங்க இருந்து தெரியுமா எடுத்திருக்கிறாரு? ஐரோப்பிய ஆவண காப்பகங்கள்ல இருந்து எடுத்திருக்கிறார். குறிப்பா போர்ச்சுகீசியர்கள் ஆவண காப்பகத்துல இருந்து, பிரிட்டிஷ் ஆவண காப்பகத்துல இருந்து, ஜெர்மன் ஆவண காப்பகத்துல இருந்து. எடுத்துக்காட்டுக்கு சீகன் பால்கு அப்படின்னு ஒரு ஜெர்மன் பாதிரியார் இருந்தார். அவர் இங்க உடற்கூறு வண்ணம், தத்துவ விளக்கம், அகத்தியர் 3000 அப்படிங்கிற முக்கியமான மருத்துவ சுவடிகளை எல்லாம் மொழிபெயர்த்து ஜெர்மனிக்கு அனுப்பி வச்சது மட்டும் இல்லாம அந்த தமிழ் சுவடிகளை எல்லாம் விலை கொடுத்து வாங்கி அதையும் அனுப்பி வச்சார். இன்னைக்கும் அதெல்லாம் ஆராய்ச்சி செய்யப்பட்டுக்கிட்டு தான் இருக்கு. தமிழர்களோட நோய் கண்டறியும் முறை எப்படிப்பட்டது அப்படிங்கிறதுக்கு ஐரோப்பியர்கள் பெரிய கட்டுரை எல்லாம் எழுதி வச்சிருக்காங்க. இது மிகவும் மேம்பட்டதா இருக்கு. ஆனா இவங்க சொல்றாங்களா ஆங்கிலம் தான் மருத்துவத்துக்கான மொழி, ஆங்கிலம் தான் அறிவியலுக்கான மொழி, அது வேறவங்களே பேசுறாங்க. அது வேற. ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு வகையான மருத்துவ முறைகள் இருக்கும். ஹோமியோபதி, யுனானி, சித்த வைத்தியம், ஆயுர்வேதம் அப்படின்னு ஒவ்வொரு நாட்டுக்கும் பாரம்பரிய வைத்திய முறைகள் இருக்கும். இவங்களை பொறுத்த வரைக்கும் ஐரோப்பிய மருத்துவ முறை, ஆங்கில மருத்துவ முறை தான் உயர்ந்தது அப்படின்னு இவங்க நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாமே ஒரு மேற்கத்திய மோகம். அவனோட அறிவியல் மட்டும்தான் அறிவியல், அவனோட மருத்துவம் மட்டும்தான் மருத்துவம் அப்படின்னு அடுத்தவனோட அறிவை கண்டு மோகிக்கின்ற ஒரு என்ன சொல்றது, சுயமரியாதை அற்ற தன்மை. பண்டைய வரலாறுகள் நம்ம பேசினாலும் இது எல்லாமே பழமையானதான். நவீனத்துவமான அறிவியல் கண்டுபிடிப்புகள் என்ன இருக்குன்னு திரும்ப ஒரு கேள்வி வைப்பாங்க. சரி, ஓகே, நான் இதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன். நவீனத்துவமான அறிவியல் தமிழ்ல இல்லை, அதான இவங்களோட வாதம். இவங்களோட ஒரே குறை அதுதான். பழமையான இருந்தாலும் நவீனத்துவமானது என்ன இருக்கு உங்கள்கிட்ட? சரி, நவீனத்துவமான அறிவியல் கருத்துக்கள் தமிழ்ல இல்லை, அப்படிதானே? அப்படிதான். நவீனத்துவமான அறிவியல் கருத்துக்களை தமிழ்ல கொண்டு வரணும் அப்படின்னா அதுக்கு என்ன செய்யணும்? அவங்க முன்னெடுத்துக்கணும். ஆங்கிலத்தில் உள்ளதை மொழிபெயர்த்து இங்கே கொண்டு வந்து சிறப்பு. பாரதியார் என்ன சொன்னாரு? உலகம் 8 திக்கும் போங்க, எல்லா மொழியில இருக்கிற அறிவு செல்வத்தையும் கொண்டு வாங்க, அதை தமிழ்ல மொழிபெயருங்க அப்படின்னு சொன்னாரு. சொன்னாரா இல்லையா? இதுதானே நியாயமானது. இப்ப இவங்க சொல்ற மாதிரி இந்த ஐரோப்பியா சார்ந்த அறிவியல் கருத்துக்கள் தமிழ்ல இல்லை அப்படின்னா அந்த அறிவியல் கருத்துக்களை தமிழுக்கு கொண்டு வரணும். குறிப்பா இவங்க சொல்ற அந்த மேற்கத்திய பொறியியல், மேற்கத்திய மருத்துவம், இத்தியாதி எல்லா விஷயங்களையும் தமிழ் மொழிக்கு கொண்டு வரணும். அது சார்ந்த கலை சொற்களை உருவாக்கி அதை மக்களுக்கு பயிற்றுவிக்கணும். அதன் மூலமாக அறிவியல் மனப்பான்மையை மக்களுக்கு ஏற்படுத்தணும். இப்படி ஏற்படுத்தினாதானே மக்களுக்கு அறிவியல் மனப்பான்மை வரும், தமிழும் அறிவியல் மொழியா மாறும். இதுல மாற்று கருத்து இல்லையே? கண்டிப்பா. அதாவது தமிழ்ல உயர்கல்வியை கொண்டு வரணும், ஆங்கிலத்திலிருந்து தமிழை பயிற்று மொழியா கொண்டு வரணும், அப்படிதானே? ஆனா ஈவேரா அவர்கள் அதை ஏத்துக்கிட்டாரா? ஏத்துக்கிட்டாரு தானே? சத்தியமா கிடையாது. சுபவீர பாண்டியன் ஒரு இடத்துல பேசியிருக்காரு ஒரு நேர்காணல்ல. சொல்லுங்க ஐயா ஒரு இடத்துல ஆதங்கப்பட்டு சொன்னாரு, தமிழ் தான், எனக்கு தமிழை விட்டா எனக்கு வேற என்ன தெரியும், அரசு தமிழ் பயிற்சி மொழியா கொண்டதுக்கு நான் ஆதரவு கொடுக்குறேன், எனக்கு தமிழை தவிர எதுவுமே தெரியாதுங்க அப்படின்னு சொல்லி சொன்னதா சுபவீர பாண்டியன் அவர்கள் ஆமா, நானும் அதை பார்த்தேன். ஐயா சொன்னது என்னன்னா, நமது கடமை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டுரை எழுதினாரு. இப்ப அவர் சொல்றாரு இல்ல,
தமிழை பயிற்று மொழியாக அறிவித்த போது ஈவேரா அவர்கள் அதை ஆதரித்தார் அப்படின்னு சொன்னார். அது மட்டும் இல்லாம எனக்கு தமிழை விட்டா வேற என்ன தெரியும், என்ன எல்லாரும் தமிழுக்கு எதிரின்னு சொல்றான் அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டதா ஐயா சுப வீரபாண்டியன் அவர்கள் ஒரு பேட்டியில சொன்னாரு. ஐயாவுக்கு வந்து துளி அளவுக்கு கூட மானம் மரியாதை சூடு சொரணை எதுவுமே கிடையாது. கடுமையான வார்த்தைகளால வச்சு அவருடைய பிழைப்புக்காக அவர் எவ்வளவு பொய்களை வேண்டுமானால் சொல்லலாம், அதையெல்லாம் நாங்கள் ஏற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. இப்போ நான் வந்து இது வந்து ஈவேரா அவர்களுடைய எழுத்தும் சிந்தனைகளையும் தொகுத்து ஐயா ஆணைமுத்து அவர்கள் கொண்டு வந்த புத்தகம் தொகுதி 3 அரசியல் 2. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொழி தொல்லை அப்படிங்கிற தலைப்பில் ஈவேரா சொன்னதை நான் அப்படியே உங்களுக்கு படித்து காட்டுறேன். பெரியார் கல்லூரியில் படித்தவர்கள் என்றும் நாங்கள் பகுத்தறிவுவாதிகள் என்றும் சொல்லிக்கொள்ளும் இன்றைய மந்திரிகள், அதாவது திமுகவை சேர்ந்த அமைச்சர்களை சொல்றாரு, இன்றைய மந்திரிகள் தமிழ் மொழிக்கு கேடு வந்தால் நாங்கள் பதவியை விட்டு வெளியேறி விடுவோம் என்று சொல்கிறார்கள் என்றால் இதில் என்ன பகுத்தறிவு இருக்கிறது? தமிழ் மொழிக்கு ஏதாவது கேடு வந்துச்சுன்னா நாங்கள் இந்த பதவியிலேயே இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கு திமுக அமைச்சர்கள் சொன்னதை இவர் வந்து விமர்சனம் பண்றாரு. இதுல என்ன பகுத்தறிவு இருக்கு, என்ன பெரியார் வாசனை இருக்கிறது, என்ன பகுத்தறிவு இருக்கிறது, என்ன பெரியார் வாசனை இருக்கிறது? இவரே வந்து பெரியார்னு சொல்லிக்கிறாரு. சரி போட்டோம். உயர்தர படிப்பை எல்லாம் நல்லா கவனிக்கணும் தம்பி, உயர்தர படிப்பை எல்லாம் கல்லூரியிலும் கூட தமிழிலேயே ஆக்குகிறோம் என்றால் மக்களை முட்டாளாக்குகிறோம் என்றுதானே பொருள். தமிழை பயிற்று மொழியாக ஆக்க வேண்டும் என்று திமுக ஆட்சிக்கு வந்த புதிதில் அறிவித்தது 1967 4ஆம் மாதம் 5ஆம் தேதி அறிவிச்சாங்க. உடனே அதை கண்டித்து ஐயா அவர்கள் மொழி தொல்லை அப்படிங்கிற தலைப்புல கட்டுரை எழுதினார். உயர்தரமான கல்வி, இப்ப நான் சொன்னேன் தெரியுமா, பொறியியல் மருத்துவம் இதையெல்லாம் தமிழ்ல சொல்லி கொடுங்க, அப்படி சொல்லி கொடுத்தாதான் தமிழும் அறிவியல் மொழியா மாறும், தமிழர்களுக்கும் மூட நம்பிக்கை எல்லாம் ஒழிஞ்சு நவீனத்துவமான அறிவியல். அவங்க சொல்ற மாதிரி இந்த பாரம்பரியமான அறிவியல் எல்லாம் அவங்க ஏத்துக்க மாட்டாங்க, ஐரோப்பிய அறிவியலை எல்லாம் ஏத்துக்கிறாங்க இல்லையா, அந்த அறிவியலை எல்லாம் மக்களுக்கு சொல்லி கொடுங்க, அவங்களுக்கும் அறிவியல் மனப்பான்மை வளரும், தமிழ் மொழியும் அறிவியல் மொழியா மாறும். இதை ஈவேரா வரவேற்று இருக்கணுமா கூடாதா? வரவேற்று, ஏன்னா அவரே சொல்லியிருக்காரு, அவர் தானே சொன்னாரு. இப்ப நீங்க தானே சொன்னீங்க தமிழ்ல அறிவியல் கருத்துக்கள் இல்ல கொளத்தூர்மணி, அம்மையார் கனிமொழி, அருள்மொழி, இன்னும் எத்தனை மொழி இருக்கு? நிறைய இருக்காங்க, நிறைய இருக்குல்ல. எல்லா மொழியும் என்ன சொல்லிச்சு? தமிழ்ல அறிவியல் கருத்துக்கள் இல்ல, அதனால தான் ஈவேரா தமிழை காட்டுமிராண்டி மொழின்னு சொன்னாருன்னு சொல்றாங்க இல்லையா? அப்ப தமிழை அறிவியல் மொழியாக மாற்றுவோம் அப்படின்னு திமுக அரசு அறிவித்த போது இவர் ஏன் வந்து அதை கண்டிக்கிறாரு? மேலும் படிக்கிறேன். கல்லூரியில் கூட தமிழிலேயே ஆக்குகிறோம் என்றால் மக்களை முட்டாளாக்குகிறோம் என்று தானே பொருள். உன்னோட நோக்கம் தான் என்ன? தமிழ் அறிவியல் மொழியா மாத்துன்றியா மாத்தாத அப்படிங்கிறியா? இப்படி நிலை ஏற்பட்டால் இது முக்கொலை என்று தானே ஆகும். 3 கொலை செஞ்சதுக்கு சமமாயிருமே. அப்படி என்ன 3 கொலை? தமிழ் மொழியும் கெட்டு, பாட விஷயமும் பொருளும் கெட்டு, ஆங்கிலமும் கெடும்படி ஆவதால் 3 கொலை செய்வதாகத்தானே முடியும். இதுதானா இந்த சிப்பாய்களின் வேலை? இல்ல தமிழ் மேல ஒரு அக்கறையில பேசிருக்கலாம்ல, தமிழை கொன்றுவாங்க. எனக்கு ஒண்ணுமே திமுக வந்து தமிழை கொன்றுவாங்க, அதனால ஒரு அக்கறையில பேசிருக்கலாம்ல. இல்ல, அவரோட நோக்கம் என்ன? அதுக்கு மட்டும் பதில் சொல்லணும். நீங்க தமிழ் அறிவியல் மொழியா மாத்தணும், தமிழ்ல புதிய புதிய அறிவியல் கலை சொற்களை எல்லாம் உருவாக்கி அதன் அடிப்படையில பாட நூல்களை எல்லாம் உருவாக்கி மாணவர்களுக்கு போதிக்க போறோம். இதுல எப்படி தமிழ் கெட்டுடும்? சரி, தமிழ் கெட்டுடும் அப்படின்னா கூட ஏதோ ஒரு விதத்துல அதை ஏத்துக்கலான்னு வச்சுக்கோங்களேன். ஆங்கிலம் எப்படி கெட்டுடும்? 3 கொலை ஆகும். தமிழ் மொழியும் கெட்டு, பாட விஷயமும் பொருளும் கெட்டு, ஆங்கிலமும் கெடும்படி ஆவதால் 3 கொலை செய்வதாகத்தானே முடியும். இது என்னன்னு சொல்லுவீங்க? அப்ப இது என்னன்னா 67ல பேசுனது. நீங்க சொன்னீங்கல்ல ஐயா சுபவீரபாண்டியன் சொன்னாருன்னு, அது எப்பன்னா 1970ல மீண்டும் அடுத்த வருஷம். ஆமா, இது 67 3 வருஷம் கழிச்சு ஐயா என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு நிமிஷம் நான் அதை எடுத்துக்கிறேன். நமது கடமை தேதி வந்து பாத்தீங்கன்னா 1/12/1970. 3 வருஷம் கழிச்சு தான் இப்படி பேசுறாரு. எல்லாரும் என்ன தமிழுக்கு எதிரின்னு சொல்றான், எனக்கு தமிழை விட்டா வேற என்ன மொழி தெரியும்? இன்னைக்கு கருணாநிதி வந்து, அன்னைக்கு அண்ணா இறந்துட்டாரு, கருணாநிதி வந்து முதலமைச்சர் ஆயிட்டாரு, அவர் தான் வந்து தமிழை வந்து பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் பயிற்று மொழியாக கொண்டு வரப்படும் அப்படின்னு அறிவிக்கிறாரு. உடனே அதை ஆதரிச்சு விடுதலையில நமது கடமை அப்படிங்கிற தலைப்புல
நீண்ட நெடிய கட்டுரை எழுதுறாரு. இதுக்கு தான் வந்து உருகி உருகி ஐயா சுப வீரபாண்டியன் அவர்கள் பேசினாரு. இப்ப நீங்களே யோசிச்சு பாருங்க, 67ல எதிர்த்தவர் ஏன் 70ல ஆதரிக்கணும்? கொஞ்சம் யோசிங்க. அண்ணா இருந்தாரு, இங்க கலைஞர் இருக்கிறதுனால அப்படி எடுத்துக்கலாமா? இதை கிடையாது. இன்றைய காலகட்டத்தில், அதாவது 1970ல ராஜாஜி வந்து திமுகவோட கூட்டணியிலிருந்து விலகி காங்கிரஸ் கட்சி ஆதரவுக்கு போயிட்டாரு. காங்கிரஸ் கட்சியை ஆதரிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இவர் தான் ஆட்சி அதிகாரத்துல யாரு இருந்தாலும் அவங்களையே ஆதரிச்சு பழக்கப்பட்டவராச்சு. ஆட்சிக்கு வந்த புதுசுல இவங்க அறிவிச்ச போது இவர் அப்படியே நம்ம ஆளுங்க வந்துட்டானுங்க, இன்னும் இவனுங்க என்ன தமிழர்னு பேசிக்கிட்டு இருக்கானுங்க, அதையெல்லாம் ஒழிக்கணும்னு பேசினாரு. ஆனா ராஜாஜி வந்து திமுக ஆதரவு நிலைப்பாட்டுல இருந்து விலகி காங்கிரஸோட ஆதரவு நிலைப்பாட்டுக்கு போன உடனே ராஜாஜி எதிர்க்கணும். ராஜாஜி வந்து இதை கண்டிக்கிறார். தமிழை பயிற்று மொழியாக அறிவிப்பேன் அப்படின்னு கருணாநிதி அறிவிச்ச போது அதை ராஜாஜி கண்டிக்கிறார். அப்ப ராஜாஜியை கண்டிக்கணும்ன்ற ஒரே நோக்கத்துக்காக தான் இதை சொன்னார். இதை வந்து இந்த கட்டுரையோட முதல் பத்தியிலேயே சொல்லியிருப்பார். ராஜாஜி கூடாரம் இதை எதிர்க்கிறாங்க அப்படின்னு. அப்ப ஈவேராவோட கருத்துக்களை நீங்க ஆராயணும் அப்படின்னா அன்றைய அரசியல் சூழல் எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் சேர்த்து தான் பார்க்கணும். இவருக்கு தமிழ் மேல பாசம்லாம் கிடையாது, ராஜாஜி மேல காண்டு. ராஜாஜியை கண்டிக்கணும். அதுக்காக என்ன பண்ணணும்? ராஜாஜி எதை எதிர்க்கிறாரோ அதை நாம ஆதரிக்கணும். இல்லை, இவ்வளோ முரண்கள் இருக்குது. இதைத்தான் ஒருத்தர் வந்து அழகாக சொல்லியிருந்தாரு. எத்தனை முரண்கள் இருந்தாலும் முரண்களை கடந்து நம்மளுடைய கொள்கை தலைவர் வந்து நம்ம பின்பற்றுவோம். யார் அது? விஜய் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு, முரண்களை கடந்து கொள்கை தலைவர். விஜய்க்கு முதல்ல ஏதாவது தெரியுமா சொல்லுங்க. இல்லை, படிச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொன்னார். என்ன படிச்சுக்கிட்டு இருக்காரு? எல்லாம் படிக்க ஆரம்பிச்சுட்டு 2 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லியிருந்தார். படிச்சுட்டு நீங்க அரசியலுக்கு வந்திருக்கணும், வந்து படிக்க கூடாது. சரியா? அந்த கட்சியோட கொள்கை பரப்பு செயலாளர் ராஜ்மோகன் அவர்கள் நேற்றைக்கு ஒரு தொலைக்காட்சி விவாதத்துல பேசுறாரு. அப்ப அவர் பாட்டு படன்னு அடுக்கிறாரு. ஈவேரா தான் வந்து முதல் முறையாக திருக்குறளுக்காக மாநாடு நடத்தினார், ஈவேரா தான் தமிழில் எழுத்து சீர்திருத்தம் செய்தார், அதை செய்தார், இதை செய்தார் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிட்டே போறாரு இவர் இஷ்டத்துக்கு. ராஜ்மோகன் நல்ல படிப்பறிவு இருக்கிறவர், அவர் கூடமா இவ்வளவு தற்குறித்தனமா நடந்துக்கணும்? இப்ப விஜய் எல்லாமே செஞ்சிருக்காருல பெரியார். விஜய் அவர்களுக்காவது எதுவும் தெரியாது, வந்துதான் படிச்சுக்கிட்டு இருக்காரு. ஆனா ராஜ்மோகன் அப்படி கிடையாது, நல்ல படிப்பாளி, நல்ல பேச்சாளர். அவராவது படிச்சிருக்கணும்ல. முதலாக திருக்குறளுக்கு மாநாடு நடத்தியது திருக்குறளார் வி முனுசாமி அவர்கள். 1938லேயே திருச்சி மலைக்கோட்டை இருக்கு தெரியுமா, அதன் அடிவாரத்தில் இருக்கின்ற மண்டபத்துல திருக்குறள் பிரச்சாரத்தை அவர் தொடங்கிட்டார். 41ல பாவாணர் தலைமையில திருக்குறள் மாநாடே நடத்திட்டார். ஈவேரா அவர்கள் திருக்குறளுக்கு மாநாடு நடத்தினது 1949. 8 வருஷத்துக்கு முன்னாடியே திருக்குறளார் வி முனுசாமி அவர்கள் திருக்குறளுக்கு மாநாடு நடத்திவிட்டார். நகைச்சுவை ததும்ப திருக்குறளுக்கு விளக்கம் சொல்வதில் வல்லவர் ஐயா திருக்குறளார் வி முனுசாமி அவர்கள். அவருடைய திருக்குறள் உரையை அப்படியே புத்தகமா போட்டு இருக்கிறாங்க, இவ்வளவு பெருசு இருக்கும். வாழ்நாள் எல்லாம் திருக்குறளுக்காகவே வாழ்ந்தவர் ஐயா திருக்குறளார் வி முனுசாமி அவர்கள். குறள் மலர் அப்படிங்கிற ஒரு மலரையே தொடங்கி திருக்குறளோட கருத்துக்களை தமிழ்நாடு முழுவதும் கொண்டு போய் சேர்த்தவர். உலகங்களுக்கெல்லாம், உலகத்தில் எங்கெல்லாம் தமிழர்கள் வாழ்கிறார்களோ அங்கெல்லாம் அந்த கருத்துக்களை கொண்டு போய் சேர்த்தவர் ஐயா திருக்குறளார் வி முனுசாமி அவர்கள். அவர் எப்படி இருப்பாருனாவது இன்றைக்கு இருக்கின்ற தமிழர்களுக்கு தெரியுமா? அடுத்ததா எழுத்து சீர்திருத்தம். இதை பத்தி நான் எத்தனை முறை பேசுறதுன்னே தெரியல. தமிழ்ல எழுத்து சீர்திருத்தம் செஞ்சது ஈவேரா கிடையாது. இப்படி ஒரு எழுத்து சீர்திருத்தம் தப்பு. ஈவேரா செஞ்சது அறிவு திருட்டு. இன்னொருத்தனோட கண்டுபிடிப்ப தாம் பேர்ல எழுதிக்கிட்டவர் தான் ஈவேரா. தமிழில் எழுத்து சீர்திருத்தத்தை முதலாக அறிமுகம் செய்தது அயோத்திதாச பண்டிதர். அவருக்கு பிறகாக நவீன கால எழுத்து சீர்திருத்தத்தை தமிழ் மக்களுக்கு அறிமுகம் செய்தது கப்பலோட்டிய தமிழன் செக்கிழுத்த செம்மல் ஐயா வஉசி. அவருக்கு பிறகு பாவே மாணிக்க நாயகனார். இவர் யாரு? மிகப்பெரிய பொறியியல் அறிஞர். இன்னைக்கு இருக்கிற மேட்டூர் அணைக்கு இடம் பார்த்து கொடுத்தவர் அவர் தான். அவருக்கு பிறகு காரைக்குடியில் இருந்து வெளியான குமரன் நாளிதழின் ஆசிரியரான குமரப்பா. அதன் பிறகு சிங்கப்பூர் வாழ் தமிழ் அறிஞரான ஆசி சுப்பையா, பட்டுக்கோட்டை தமிழரான குத்தூசி குருசாமி, பெயர் தெரியாத இன்னும் பல தமிழ் அறிஞர்கள் இருக்கிறாங்க. இவங்களோட கண்டுபிடிப்புகளை எல்லாம் திருடி தாம் பேர்ல எழுதிக்கிட்ட ஈவேரா வந்து தமிழுக்கு எழுத்து சீர்திருத்தம் செஞ்சதா ஆயிடுமா? இத ஒரு கட்சியோட கொள்கை பரப்பு செயலாளரே பேசுறாரு அப்படின்னா எவ்வளவு பெரிய அநியாயம் இது. எப்படி நீங்க ஒரு தவறான கருத்தை தொலைக்காட்சியில இருந்துட்டு பேசலாம்?
இல்லை, இந்த இடத்துல தான் இன்னொரு விஷயத்தை கேட்க நினைச்சேன். விஜய் அவர்கள் வந்து முரண்களை தாண்டின்னு சொல்றாரு. தொடர்ந்து வந்து சீமான் அவர்களாக இருக்கட்டும், நாம் தமிழர் இருக்கட்டும், தமிழ் தேசியவாதிகள் வந்து நீங்க பெரியார் அவர்களை விமர்சனம் பண்ணிட்டே இருக்கீங்க. ஒருவேளை அந்த முரண்கள் எல்லாத்தையும் விஜய் ஏற்றுக்கொண்டு அதை கடந்து கொள்கை தலைவராக ஏற்றுக்கிட்டாரா? முதல்ல எந்த இடத்துல ஈவேராவை விஜய் அவர்கள் ஏத்துக்கிட்டாரு, எந்த இடத்துல அவரை மறுக்கிறாரு அப்படிங்கிறத தெளிவா சொல்லுங்க. ஒரு இடத்துல மட்டும் சொல்லியிருக்காரு, கடவுள் மறுப்புல மட்டும் நாங்க அவரை ஏத்துக்கிட்டோம். அப்ப ஈவேராவோட மொழி கொள்கையை விஜய் அவர்கள் ஏத்துக்கிட்டாரு, அந்த மாதிரி தான் பொருள்படும். அந்த மாதிரி தானே பொருள்படுது. சரி, இப்ப நான் வந்து ஒரு விஷயத்த படிச்சு காட்டுறேன். இதையும் விஜய் அவர்கள் ஏத்துக்கிட்டாரா அப்படிங்கிறத நீங்க பாருங்க. நாம் வீட்டில் தமிழ் பேசுகிறோம், கடித போக்குவரத்து, நிர்வாகம், மக்களிடம் பேச்சு இவைகளை தமிழில் நடத்துகிறோம், சமயத்தை, சமய நூல்களை, இலக்கியத்தை தமிழில் கொண்டு இருக்கிறோமே. சரி, இதற்கு மேலும் சனியனான தமிழுக்கு என்ன வேணும்? பெரியார் கேட்டு இருக்கிறாரு. விடுதலை தலையங்கம் 16/3/1967 இதை ஏத்துக்கிறாரா விஜய்? அடுத்ததா படிக்கிறேன் பாருங்க. தமிழ் காட்டுமிராண்டி காலத்து மொழி, நாகரிக காலத்திற்கும் பகுத்தறிவு காலத்திற்கும், யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற காலத்திற்கும், யாயும் யாயும் யாராகியரோ என்ற காலத்திற்கும் தமிழ் பயன்படுமா? வேஷத்தமிழரை அல்ல, உண்மை தமிழரை கேட்கின்றேன், சொல்லுங்கள். நீங்கள் சொல்லும் சமாதானத்தை பலாயிரம் புத்தகங்களாக அச்சு போட்டு வெளியிடுகிறேன். எவ்வளவோ வேலை செய்ய வேண்டி இருக்கிறது. மந்திரி பதவியில் உட்கார்ந்து கொண்டு தமிழுக்கு கேடு வந்தால் பதவியை விட்டு விடுகிறேன் என்கின்ற மந்திரிக்கும், ஊரூராய் திரிந்து குட்டிச்சுவராக வேண்டிய கோயில்களையெல்லாம் கட்டி முடிக்கும் திருப்பணியில் இருந்த மந்திரிக்கும் தரத்தில் என்ன வித்தியாசம்? நான் இதை மந்திரிகள் மீது குறை கூறுவதற்காக எழுதவில்லை. மந்திரிக்கு உள்ள பகுத்தறிவு எனக்கு நன்றாய் தெரியும். கடைசியா ஒன்று படிக்கிறேன். தமிழ் படித்தால் பிச்சை கூட கிடைக்கவில்லை. தமிழ் படித்து பிச்சை எடுப்பதை தவிர வேறு உயிர் வாழ ஒன்றுக்கும் பயன்படவில்லை என்பதோடு, இதற்காக செலவு செய்யும் காலத்தை வேறு துறையில் செலவிட்டால் வாழ்வில் பயன் ஏற்பட்டிருக்கும் என்பதையும் 100 ஆண்டுகளுக்கு முன்பே ஒரு தமிழ் கற்ற அனுபவ புலவர் மேற்கண்ட பாடல் மூலம் எடுத்து காட்டியிருக்கிறார்னு மொழி தொல்லை அப்படிங்கிற கட்டுரையில் ஐயா ஈவேரா சொல்றாரு. தமிழ் பைத்தியத்தை விட்டு ஒழியுங்கள்னு இன்னொரு இடத்துல சொல்றாரு. இதெல்லாம் விஜய் ஏத்துக்கிட்டாரு அப்படின்னு தானே ஆகுது. கடவுள் மறுப்பு கொள்கை ஏத்துக்கல, அதை தவிர மற்றதையெல்லாம் நான் ஏத்துக்கிறேன்னா ஈவேராவோட இந்த மொழி கருத்துக்களை எல்லாம் அவர் ஏத்துக்கிறாருன்னு அர்த்தம். இவ்வளவுதான் விஜய்க்கு தமிழ் மொழி மீது பற்றும் பாசமும் இருக்கா? ஒரு தமிழரா இருந்துகிட்டு தமிழ் மொழியை ஒருத்தன் இப்படி எல்லாம் கொச்சப்படுத்தி பேசிட்டு போயிருக்கிறான். அவனை கொண்டு வந்து உங்க கட்சியோட கொள்கை தலைவரா அறிவிச்சிருக்கிறீங்க. சரி, போனா போட்டோம் அப்படின்னு விட்டா, அதை தவிர மற்றதையெல்லாம் ஏற்றுக்கொள்கின்றோம், முரண்பாடுகளை கடந்து அவரை ஆதரிக்கிறோம். என்ன முரண்பாடு? நீங்க என்ன முரண்பாடை படிச்சுட்டீங்க? அந்த ஆள் எந்த விஷயத்துல நிலையா நின்று இருக்கிறாரு? தமிழ் மொழியை யாரும் படிக்காதீங்க அப்படின்னாரு. தமிழர்கள் தமிழ் மொழியை படிக்க வேண்டாம், ஆங்கிலத்தை படியுங்கள், தமிழ்நாட்டின் ஆட்சி மொழியாக ஆங்கிலமே வர வேண்டும் அப்படின்னு எல்லாம் பேசியிருக்கிறாரு. இதையெல்லாம் விஜய் ஏத்துக்கிறாரா? ஏத்துக்கிறாரான்னு சொல்லுங்க. என்ன பேச்சு இதெல்லாம்? சார், எதுவும் தெரியலனா கம்முன்னு இருந்துருங்க, அதான் உங்களுக்கு நல்லது. சும்மா இப்படியெல்லாம் வந்து குறுக்கு சால் ஓடிக்கிட்டு இருக்காதீங்க. இவ்வளோ முரண்பாடுகள், இவ்வளோ விஷயங்களை வந்து நீங்கள் சொல்லியிருக்கீங்க. இந்த விஷயங்கள் வந்து தமிழர்கள் வந்து ஆவணங்களை வந்து சரியாக காக்கலை. அவங்க வந்து இது எல்லாமே வந்து திரும்ப ஒரு கேள்வி எழுப்பாதனால நம்ம மேலே இவ்வளோ ஒரு தவறு இருக்குல்ல. இந்த விஷயத்தெல்லாம் அவங்க பேசிட்டு எளிமையாக கடந்து போகிறதுக்கு நம்ம மீதான தவறு, இதை படிக்கலை, இதை வந்து மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கலைங்கிற ஒரு தவறு இருக்குல்ல. உண்மைதான். இப்போ நாம் வந்து சரியாக படிக்காமல் விட்டுட்டோம். திராவிட இயக்கத்தோட வரலாற்றை நாம் வந்து முழுமையாக படிக்கலை. இது நாள் வரைக்கும் நாம் படித்த வரலாறு எப்படிப்பட்டது தெரியுமா? ஒரே ஒரு இயக்கம் சார்ந்த வரலாற்றை மட்டும்தான் நாம் படிச்சிருக்கிறோம். அதாவது திராவிட இயக்கம் என்ன வரலாறை உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சாங்களோ அதை மட்டும்தான் நீங்கள் படிச்சிருக்கிறீங்க. அதை தாண்டி நீங்கள் வேற எதையுமே படிக்கலை. நாம் எதையுமே படிக்கலை. இப்போ திராவிட இயக்கங்களின் ஆவணங்களான விடுதலை, குடியரசு, பகுத்தறிவு, புரட்சி, ரிவோல்ட்டு, வெடிகுண்டு, இன்னும் பல இதழ்கள், இதையெல்லாம் அடிப்படையாக வச்சு தான் கடந்த நூற்றாண்டோட வரலாற்றை எழுதுனாங்க. அதை மட்டும்தான் நாமளும் படிச்சிருக்கிறோம். ஆனால் அந்த வரலாற்றோட இன்னொரு பக்கத்தை நம்ம சரியாக படிக்காமலே போயிட்டோம். அந்த தவறு தான் நம்ம மேலே. அதுதான் மிகப்பெரிய தவறாக வந்து முடிஞ்சிருச்சு. உண்மையாகவே அந்த காலகட்டத்திலேயே ஈவேராவோட இப்படிப்பட்ட தற்குறித்தனமான கருத்துக்களுக்கு மறுப்புகளும் எதிர்ப்புகளும் வந்திருக்கு. கொஞ்சம் கூட பொருத்தமில்லாத சில விஷயங்களை இவர் பேசிக்கிட்டு இருக்காரு, இதையெல்லாம் ஏத்துக்க கூடாது அப்படின்னு அன்றைய காலகட்டத்திலேயே தமிழ் அறிஞர்களும் தமிழ் தலைவர்களும் எதிர்த்து இருக்கிறாங்க. அந்த ஆவணங்கள் எல்லாம் இன்றைக்கு பெரும்பாலும் காணாமல் ஆக்கப்பட்டு விட்டது. நான் இன்னமும் கூட சில விஷயங்களை சொல்லலாம், ஆனால் அது எதுக்குமே நம்ம கிட்ட பேசிக்கா சில எவிடன்ஸ் இல்லை. கேட்டது தான்.
பல ஆவணங்களை இந்த திராவிட இயக்கத்தவர்கள் பதுக்கிட்டாங்க. அதாவது அதற்கு உரியவங்க கிட்ட இருந்து கடத்தி கொண்டு போய் இவங்க மறைச்சு வச்சிருக்கிறாங்க. புரியுதா உங்களுக்கு? அப்ப இதையெல்லாம் வெளியே கொண்டு வந்து மறுபடியும் ஒரு தடவை ரீரைட் பண்ணணும். கடந்த 20ஆம் நூற்றாண்டோட தமிழ்நாட்டின் வரலாற்றை நாம மறுபடியும் எழுதினா மட்டும்தான் தமிழ்நாட்டின் உண்மையான வரலாறு நமக்கு தெரிய வரும். ஸ்டாலின் அவர்கள் சொன்னார், தமிழ்நாட்டில இருந்து வரலாறு வந்து இந்திய வரலாறு எழுத போறதோ தமிழ்நாட்டோட வரலாறையா முதல்ல ஒழுங்கா எழுதுங்க. கடந்த கால வரலாற்றை நாம ஒழுங்கா எழுதணும். ரெண்டாவது, இறுதியா நானும் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன். தமிழ்ல அறிவியல் கருத்துக்கள் இல்லை அப்படின்னா அறிவியல் கருத்துக்களை கொண்டு வர முயற்சி செய்யணும். அதை விட்டுட்டு தமிழே படிக்காதீங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. அப்படி சொன்னா அதுக்கு பேரு தற்குறித்தனம். அதுவும் சாதாரண தற்குறித்தனம் கிடையாது, தவிட்டு தற்குறிக்கணும். அப்படிப்பட்ட தவிட்டு தற்குறியாக வாழ்ந்த மனிதர் தான் ஐயா ஈவேரா அவர்கள். அவருடைய சமகாலத்திலே ஆகட்டும், இல்லைன்னா இந்த நவீன காலத்திலே ஆகட்டும், நம்முடைய கண் எதிர்க்க வளர்ந்த நாடுகளாக இருக்கின்ற ஜப்பான், சீனா, தொழில்நுட்பத்தில் சொல்றேன், ஜப்பான், சீனா, அமெரிக்கா, ரஷ்யா, ஜெர்மனி, இவங்க எல்லாம் எந்த மொழியில படிக்கிறாங்க? அவங்களோட தாய் மொழியில தானே படிக்கிறாங்க, ஆங்கிலத்திலேயே படிக்கிறாங்க? இல்ல. அவரோட காலகட்டத்திலையும் சரி, இன்னைக்கும் சரி, இதுதான் உலக நாடுகளோட நிலை. அன்னைக்கும் அவருக்கு உலக அறிவு இல்லை. இன்னைக்கு ஈவேராவோட கருத்தை ஆதரிச்சு பேசுற இந்த திராவிட தற்குறிகளுக்கும் உலக அறிவு இல்லை. எங்க ஐயா எதுக்கு தெரியுமா சொன்னாரு, உங்க ஐயா எதுக்கு சொன்னாருங்கிறத நீங்க முதல்ல ஒழுங்கா போய் படிச்சு தொலைங்க. சரியா? அவர் சொன்னது தப்பு, அதையே நீங்களும் வந்து ரிப்பீட் பண்ணாதீங்க. அவ்வளவுதான் நம்ம சொல்லிக்கிறது. உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விக்கு வந்து விரிவாக விடையளிச்சிருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் பல ஆதாரங்களை வந்து காமிச்சிருக்கீங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றி. நன்றி. சாட்டை எடுத்து நாட்டை